ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம். 1500 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே தைப்பூசம் நாளை நம் தமிழர்கள் கொண்டாடுகின்றனர் என்பதனை தேவாரம் பதிகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி, இப்ப தைப்பூச நாள் எப்படி, எதற்கு உருவானது என்பதை பார்ப்போம். சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் என்று 3 அசுரர்கள் சிவனை எண்ணி கடும் தவம் புரிந்தனர். அந்த தவத்தால் மனம் நெகிழ்ந்த சிவபெருமான் அவர்கள் மூவர் முன் தோன்றி பல அற்புத வரங்களை அளித்தார். அசுரர்கள் அவர்கள் வரங்களை வைத்துக்கொண்டு பயன்படுத்த தெரியாமல் தலைக்கணத்துடன் ஆட்டம் போட்டனர். தேவர்களுக்கு அந்த வரங்களால் இடையூறு கொடுப்பது, இன்னல்கள் தருவது என்று தலைக்கணத்துடன் கொடுமைகளை புரிந்து கொண்டிருந்தனர். இதனால் தேவர்கள் அந்த 3 அசுரர்களால் ஓடி ஒளியும் நிலை ஏற்பட்டது. இதனை பொறுக்க முடியாத நிலையில் தேவர்கள் கூடி சிவபெருமானை நாடினர். சிவபெருமானிடம் இந்த துன்பத்திலிருந்து தங்களை காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டனர். சிவபெருமானும் தன் 3வது கண்ணாகிய நெற்றிக்கண்ணை திறந்து 6 குழந்தைகளை தோற்றுவித்தார். அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தனர். அப்படியே நாட்கள் செல்ல ஒரு நாள் பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் அனைத்ததும் 6 முகம் ஒரு உடல் ஆனார் முருகப்பெருமான். முருகப்பெருமாள் அறிவிலும் ஆற்றலிலும் கலைகளிலும் கல்வியிலும் மிகச் சிறந்து விளங்கினார். அந்த அசுரர்களின் பாவச்செயல் அதிகரித்து கொண்டே போனது. அவர்களின் அழிவு காலம் நெருங்கியது. அப்போது பழனிமலையில் ஆண்டிக்கோலத்தில் இருந்த முருகப்பெருமானிடம் தாய் சக்தி தேவி ஞானவேலை கொடுத்தார். அந்த ஞானவேலை பெற்று அசுரர்களை வதம் செய்தார் முருகப்பெருமான். இது நடந்த இடம் திருச்செந்தூர். அந்த ஞானவேலை பெற்ற நாளையே நாம் தைப்பூச நாளாக கொண்டாடுகிறோம். அதனாலேயே அன்றைய தினம் வேல் பூஜை மேன்மையை தரும் என்பர். பழனியில் இருந்த முருகப்பெருமான் வேலை பெற்றதனால் பழனி முருகன் கோவிலில் வெகு விமர்சையாக தைப்பூச நாளை கொண்டாடுவர். இன்றும் மக்கள் பழனிமலைக்கு மாலையிட்டு விரதமிருந்து பாத யாத்திரை, காவடி என்று தைப்பூச நாளில் பழனிமலைக்கு சென்று வழிபடுவர். இது மட்டும் அல்லாது சிவபெருமான் ஆனந்த தாண்டவமாடி உமாமகேஸ்வரராகி தரிசனம் அளித்த நாளும் இந்த தைப்பூச நாளே ஆகும். மற்றும் வள்ளலார் ஜோதியான நாளும் இந்த தைப்பூச நாளே ஆகும். இத்தனை சிறப்பு மிக்க நாளில் நம் வீட்டில் வேல் இருந்தால் வேலுக்கு அபிஷேகம் செய்து முருகனுக்கு விரதமிருந்து படையலிட்டு வணங்கி வழிபடுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.